பகவத்கீதையில் 9வது சாப்டரில் 6வது ஸ்லோகம். யதா காஷஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானித்யுப்பதாரயக. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். கண்ணன் சொல்லின்னு இருக்கார் இல்லையா, எவ்வளோ நித்தியமான ஆகாயங்கிறத வைகுண்டம், அதுக்கு கீழே இருக்கிறது ஓப்பன் ஸ்பேஸ் இல்லையா, ஸ்பேஸு. பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதானே எல்லாமே உருவானது உலகமே. ஆகாயம், வாயு, நெருப்பு, நீர், பூமி. அதில் முதல்ல உருவானது ஆகாயம். அதை திட விசும்புன்னு ஆழ்வார் சொல்லணும்னா அவ்வளோ பெருசு ஆகாயங்கிறது. எவ்வளோ பெருசுன்னா திட விசும்பு, அதில் ரொம்ப பெருசு. ஆனாலும் அவ்வளோ பெரிய ஆகாயம் இருக்கே, அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா? இல்லவே இல்லை. ஆனாலும் அது இருக்குது, அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லாட்டா விமானம் பறவையெல்லாம் பறக்குமா? ஏதோ ஒன்று ஆதாரம் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல. அதனால் ஆகாயம் இருக்குதுன்னு தெரியுது. ஓப்பன் ஸ்பேஸ் தான் ஆகாயம் நமக்கு புரியுறது. எதை ஆதாரமாக கொண்டு எல்லாம் பறக்கிறது? அதுதான் அவர் சொல்கிறார் பகவான். ஏன்னா போன ஸ்லோகம் சொன்னார் இல்லையா, எல்லா வஸ்துவும் என்னையே இருப்பிடமாக கொண்டிருக்குன்னு. அது மாதிரி ஆகாசத்தையும் நான் தான் தாங்குறேன், ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா என்னோடய சங்கல்பத்தினால நான் தாங்குறேன். கண்ணால் பார்க்காத எதையும் ஒத்துக்கொள்வது நமக்கு கஷ்டம்தான். ஆனால் இது வேறு வழி இல்லை. இப்போது நம்ம உடம்பு இருக்குது, கீழே ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்குது. பறவையே வச்சுக்கோங்க, ஆகாசத்தில் பறந்துட்டுருக்கு. அது ஆகாசத்தையும் இந்த காற்றையும் நம்பி இல்லை, அது ரெண்டும் பாதிக்காது, அது மாட்டு பறக்கிறது. ஏன்? அதுக்குள்ளே ஆத்மா இருக்குது. பட் ஆத்மா இல்லைன்னா இந்த ஆகாயம் காற்று எது இருந்தாலும் அதுக்கு பிரயோஜனம், அது விழுந்துடும். அதனால் எல்லாத்துக்குள்ளேயும் நான் ஆதாரமாக இருக்கேன். நான் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. ஆகாசம் தானே ஓப்பனாக இருக்குது, காற்று எவ்வளோ வீசுறது. ஆனால் ஆகாயத்தை நம்பியா காற்று போகிறது? இல்லை ஆகாயம் காற்றை நம்பி இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் ஆதாரமாக. ஏன்னா கண்ணுக்கு தெரிய மாட்டேன், ஏன்னா எல்லாமே இந்த சங்கல்பத்தினால நடக்கிறது. அதனால் உலக வஸ்துக்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியாமல் இருக்கோ, அதெல்லாம் உள்ளுக்குள்ள நான் இருக்கிறதுங்கிறது தெரியாட்டாலும் என்னோடய சங்கல்பத்தினால எல்லாமே நான் தாங்குறேன் அப்படின்னு இந்த 6வது ஸ்லோகத்தில் அவர் சொல்லின்னு இருக்கார்.